கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. நம்மளுடைய வேதத்தின் தியானத்திற்காக அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே, வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் ஜெயமும் கனமும் உம்முடையதென்று ஆண்டவருக்குரிய 5 காரியங்களை நாம் வாசித்தறிய முடியும். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய ஜெயம் பெற என்ன செய்ய வேண்டும், ஜெயம் என்றால் என்ன, இதை எல்லாவற்றையும் தியானித்தோம். அந்த வசனத்தில் இருக்கிற மற்றொரு வார்த்தை வல்லமை. இந்த நாளிலே நம்மளுக்குள் தேவையானது ஒரு வல்லமைதான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஊழியத்திற்கு, இந்த மார்க்கத்திற்குள் அழைத்ததற்கு காரணமே வல்லமையா இருப்பதற்காக தான். எல்லாரும் சொல்லுகிறது போல இந்த வல்லமை என்பது ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் காணப்படுகிறது தான் இந்த வல்லமை. அப்படியானால் இந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்துல நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய வல்லமையை நாம் அவிழ்த்து போடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. இயேசுவை தேவனானவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். அப்ப அந்த அபிஷேகம் என்பது வல்லமைக்கு ஒரு இணங்கின ஒரு காரியம். ஒரு மனிதனுக்குள் அபிஷேகம் இருக்கிறது என்றால் அந்த மனிதர்கள் வல்லமையால் செயல்படுவார்கள். அபிஷேகம் எந்த ஒரு மனிதனுக்குள் இருக்கிறதோ அவர்கள் வரங்கள் உடையவர்களாய் காணப்படுவாங்க. ஏதாவது ஒரு வரம் கண்டிப்பா அவர்களுக்குள்ள இருக்கும், இல்லாமல் இருக்காது என்று பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அபிஷேகம் இயேசுவிற்குள் வந்தபடியினால் அவர் வல்லமையாய் ஊழியத்தை செய்தார். இதே அபிஷேகம் ஸ்தேவானுக்குள் வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானை. 5வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தவன் ஸ்தேவான். அதே ஸ்தேவானை குறித்து 8வது வசனம் அப்போஸ்தலர் 6:8 சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனான். எனவேதான் சொல்லுகிறேன், அபிஷேகம் எங்க இருக்கிறதோ, ஆவியானவர் எங்கே நிறைவாய் காணப்படுகிறாரோ அங்கு வல்லமை ரொம்ப அவசியம். அங்க வல்லமை கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தா வல்லமை இல்லாமல் இருக்கவே கிடையாது. அப்ப ஆவியானவரை உள்ள வைத்து கொண்டு வல்லமைகளை வெளிக்காட்டாமல் அவைகளை அடக்கி வைத்திருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை போல காணப்படுகிறோம். வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும் பொழுது நடந்த காரியமோ, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு போன பின்பு நடக்கிற காரியங்களும் தலைகளாயிருக்கும். எல்லாருக்கும் தெரிந்தது சிம்சோனுடைய வாழ்க்கை தான். சிம்சோனையே நான் சொல்லுகிறேன், சிம்சோனுக்குள் ஆவியானவர் இருக்கும் பொழுது அவன் மகா பலமுள்ளவனாய் இருந்தான். ஆவியானவர் அவனை விட்டு வெளியேறின பின்பு ஆவியானவர் அவனு மேல் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து ஆவியானவர் அவனை விட்டு சற்று அப்புறம் போனவராய் தள்ளி நிற்கிறவராய் காணப்பட்ட பொழுது நடந்தது என்ன அப்படின்னா, அவன் வேடிக்கை காட்டுகிறவனாய் மாறினான். அநேகருக்கு ஒரு காலத்துல இவனுடைய செயல்கள் விகற்பமாய் வித்தியாசமாய் அநேகர் பயந்து போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆவியானவருடைய வல்லமை அவ்வளவு அதிகமாய் கிரியை செய்தது. அபிஷேகம் சிம்சோனை அந்த அளவிற்கு வல்லமையாய் பயன்படுத்தினது. ஆனால் அதே அபிஷேகம் என்றைக்கு சிம்சோனை விட்டு விலகினதோ, என்றைக்கு ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்க மாட்டேன்னு சொல்லி நின்றாரோ, அன்றைக்கு அவனே மற்றவர்களுக்கு வேடிக்கையாய் மாறிவிட்டான். ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தார்னா ஒரு வல்லமை இருக்கணும். ஒண்ணு உங்களுடைய ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கணும், இல்ல உங்களுடைய பார்வை வல்லமை உள்ளதா இருக்கணும், உங்களுடைய பேச்சு வல்லமை உள்ளதா இருக்கணும், உங்களுடைய நடக்க உங்களுடைய செயல்கள் ஏதாவது ஒரு பகுதியில கர்த்தருடைய வல்லமை அது விளங்கி கொண்டுதான் இருக்கும். அப்படி விளங்கலன்னா அபிஷேகத்தை நீங்களும் நானும் தவறுதலாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அபிஷேகம் ஒரு தெய்வ மனிதனுக்குள்ள இருக்கும்னா அவர்கள் நிச்சயமா வல்லமை உள்ளவர்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு ஒரு சாதாரண பலவீனம், ஒரு பயம், ஒரு சோர்வு, அதிரியம், கலக்கம், வியாதியை ஏன் ஜெயிக்க முடியல? அபிஷேகம் இருக்குது.
அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பயன்படுத்தலையே. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெந்தேகோஸ்தே அனுபவம் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் அபிஷேகத்தை முன்னிலைப்படுத்துகிறது. ஆனால் அந்த அபிஷேகத்திற்கு இருக்கிற வல்லமையை முன்னிலைப்படுத்துகிறது கிடையாது. இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மறைமுகமான ஒரு தவறுதலான ஒரு காரியம். அது எப்பேற்பட்ட ஊழியக்காரர்களா இருந்தாலும் இந்த சத்தியத்தை கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவர்களால் சும்மா இருக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல எந்த ஒரு காரியத்தையும் போதும்னு சொல்லிடலாம். கிருபை எனக்கு போதும்னு சொல்லுகிறாங்க. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது. ஆனால் இந்த அபிஷேகம் மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு போதும் என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெற்றுக்கொள்ளக்கூடியது. அபிஷேகம் எந்த அளவிற்குள் நமக்குள் நிறைவாகிறதோ அந்த அளவிற்கு நம்ம என்ன செய்வோம்னா வல்லமையாய் பிரதிபலிப்போம். இயேசுவானவரை தேவன் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் நிறைத்திருந்தார். அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். ஸ்தேவானை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையினாலும் அபிஷேகத்தினால் நிறைத்து வைத்திருந்தார். ஸ்தேவான அற்புத அடையாளங்களை செய்தார். பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்தான். அப்ப அபிஷேகத்தின் நிறைவு என்றைக்கு நமக்குள் வருகிறதோ அன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வல்லமை உள்ளதா மாறிடும். நீங்க வல்லமைகளுக்காக காத்திருந்து ஜெபிக்கணும் ஜெபிக்க வேண்டாம் அந்த டாபிக் உள்ள நான் போக விரும்பல. அபிஷேகத்துல நிரம்பிட்டீங்க, அபிஷேகத்துல நிறைவு தொட்டுட்டீங்கனாலே நீங்க மற்றவர்களுக்கு வல்லமையா மாறிடுவீங்க. ஒரு மெழுகுவர்த்தியை பாருங்க, அது சாதாரணமா எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை போய் நம்ம ஈஸியா தொட்டுருவோம், அதை நம்ம கையில தூக்கிடுவோம். ஆனால் அதற்குள் அந்த தீ அந்த நெருப்பு வரும் பொழுது அதை தூக்குவதற்கே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு தயக்கம் வருகிறது. அதை பூன் ஊதி அணைச்சிட்டு தான் தூக்குறோம். ஏன்? அந்த நெருப்பு நம்ம கை மேல பற்றக்கூடாது. குழந்தைகள் இருந்துச்சுன்னா குழந்தை கையில பற்றக்கூடாது. அந்த நெருப்பு நிமித்தம் வருகிற உருகுகிற அந்த மெழுகு நம்ம கை மேல பற்றக்கூடாது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அபிஷேகம் நமக்குள் இல்லைன்னா நம்மளை சத்துருவானவன் ஈஸியா தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். பலவீனம் தூக்கி சாப்பிட்டுரும், வியாதி நம்மளை போட்டு தள்ளிரும். ஆனால் அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உலகத்தின் வல்லமை நம்ம கிட்ட வருவதற்கு பயப்படும். உலகத்தின் மனிதர்கள் நம்ம கிட்ட நெருங்குவதற்கு பயப்படுவாங்க. இந்த போக்கஸ் லைட் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. போக்கஸ் லைட்டை கவனித்து பாருங்க. கரண்ட் வந்த உடனே சுவிட்சை போட்ட உடனே அது டப்புன்னு எரிஞ்சிடாது. நீங்க இதுவரைக்கும் போக்கஸ் லைட்டை பார்த்திருப்பீங்க. அதை கவனிக்கலன்னா இனிமே கவனிச்சு பாருங்க. அந்த போக்கஸ் லைட் பயங்கர பிரகாசமா எரியும். நல்ல பிரகாசமா எரியும் போது போய் வெறுங்கண்ல பாத்துறாதீங்க. கவனிச்சு பார்க்க சொன்னாரு, கவனிச்சு பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா கண்ணு கோளாறாய் போயிரும். அந்த போக்கஸ் லைட் சுவிட்சை போட்ட உடனே அது உடனே வெளிச்சம் கொடுக்குமான்னு கேட்டா கிடையாது. அந்த கரண்ட் சப்ளை உள்ள வர 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 அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி பயங்கரமான வெளிச்சத்திற்கு வரும். உடனே கரண்ட் அந்த சுவிட்சை நீங்க ஆஃப் பண்ணி பாருங்களேன், அந்த பிரகாசம் உடனே குறைஞ்சிரும். ஆவியானவர் நமக்குள் வர 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 அபிஷேகத்தின் வல்லமையினை நம்ம நிரம்பதான் நம்ம அநேகருக்கு வெளிச்சம் தருவர்களாய் மாறுவோம். அநேகருடைய கண்களுக்கு வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுவோம். சத்துருனுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க செய்யக்கூடியது கர்த்தருடைய அபிஷேகம். அந்த போக்கஸ் லைட்டுக்குள்ள அந்த கரண்ட் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வந்து பயங்கரமான வெளிச்சத்திற்குள்ளாக போகிறது. அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்த உடனே சாதாரணமாய் கிடந்த நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தர் அசாதாரணத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறார். இந்த அபிஷேகத்தை நம்ம இந்த நாள்ல முன்னிலைப்படுத்தணும். அந்நிய பாஷையில பேசணும். நான் மீண்டும் சொல்றேன், அபிஷேகம் வேறு அந்நிய பாஷை வேறு. அதை ரெண்டையும் குழப்பிக் கொள்ளாதீங்க. அபிஷேகத்திற்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டதான் அந்நிய பாஷை. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பற்றி பலவிதமான குளறுபடிகள் இருக்கிறது. அதெல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அபிஷேகம்னா என்ன, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சரிதானா, எனக்குள்ள இருக்கிற வல்லமை சரிதானா நீங்க நிதானித்து பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவானவருக்குள் இருந்த அபிஷேகத்தின் வல்லமை அவர் வல்லமையால் செயல்பட வைத்தது. ஸ்தேவானன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தபடினால் குறைவில்லை, அவன் நிறைவுள்ளவனாய் இருந்தபடினால் அவன் வல்லமையால் செயல்பட்டான். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை என்னெல்லாம் செய்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 10வது வசனம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 10வது வசனம். கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கவனியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது
கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேப்பின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமின் ராஜாவாகிய கூசான் ரிஷிதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷிதாயிமை மேல் பலன் கொண்டது. 11வது வசனம், தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணம் அடைந்தான். இந்த ஒத்னியேல் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். நம்மளுடைய வாழ்க்கையில அபிஷேகம் அப்படின்ட்டாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருகிறது சிம்சோன் தான். அப்படி இல்லை அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு இயேசுவானவர் தன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நினைவுக்கு வருகிறது. இல்ல கொஞ்சம் ஒருபடி மேல போனோம், கொஞ்சம் ஆழமா போனோம் அப்படின்னா தாவீது மைண்டுக்கு வராரு. ஆனால் இந்த ஒத்னியேல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன். இந்த ஒத்னியேல் யாரு? இந்த ஒத்னியேல் யாரு அப்படின்னா இவன் யூத குலத்தை சேர்ந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். இவன் தகப்பனுடைய பெயர் கேனாஸ். இவங்க பெரியப்பா பேர் காலேப். காலேப்பின் சகோதரனுடைய மகன் தான் ஒத்னியேல். அப்போ ஒத்னியேலுடைய பெரியப்பா யாரு அப்படின்னா, இல்ல பெரியப்பாவோ ஜித்தப்பாவோ யார் அப்படின்னா அது காலேப். சொந்த மகன் முறைக்கு தான் காலேப் தன்னுடைய மகளை என்ன செய்கிறானா திருமணம் செய்து கொடுக்கிறான். அந்த ஒத்னியேலுடைய மனைவியின் பெயர் என்ன அப்படின்னா அக்சால். ஒத்னியேல் அப்படிங்கிறனுடைய பெயருடைய அர்த்தம் என்ன, அந்த பெயருடைய விளக்கம் என்ன? ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கிறது. அப்ப இந்த ஒத்னியேல் அப்படிங்கிற பெயருடைய விளக்கம் என்ன? தேவனுடைய சிங்கம் என்று ஒரு அர்த்தம் சொல்லுகிறது. தேவனுடைய சிங்கம் இல்லாவிட்டால் கர்த்தரின் பலம், கர்த்தர் பலம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்னியேல் என்ற பெயரினுடைய அர்த்தம் அவன் தேவனுடைய சிங்கம் என்று ஒரு அர்த்தம், இல்லாவிட்டால் கர்த்தர் பலம் உள்ளவர் என்ற அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஒத்னியேல் என்பது தேவனுடைய சிங்கமாய் காணப்படுகிறான். ஏன் தேவனுடைய சிங்கமாய் மாறினா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் ஒத்னியேல் தேவனுடைய சிங்கமாய் மாறுகிறான்? நியாயாதிபதிகள் 3:10 சொல்லுகிறது, அவன் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்ததினால். அவன் மேல ஸ்டேபிளா நிக்குது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஒத்னியேலின் மீது எப்பொழுதும் நிற்கிறவராய் இருந்தார். எத்தனையோ பேர் இருந்தாங்க, எத்தனையோ நியாயாதிபதிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த ஒத்னியேல் ரொம்ப வித்தியாசமானவன். இந்த ஒத்னியேல் என்பது கீரியாத் பெர்சவா என்கிற ஒரு பட்டணத்தை அவன் தோல்விக்குள்ளாக்கி அக்சாலை திருமணம் செய்கிறான். அது ஒரு பகுதியில் இருக்கட்டும். இந்த ஒத்னியேல் ஏன் சற்று வித்தியாசமானவனாய் காணப்படுகிறான்? இவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் காணப்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் தங்கியிருந்தார். அப்படியானால் இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தது என்பது எதை காண்பிக்கிறது? 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 2:21, எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பார். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இவன் மேல் வருவதற்கு அவன் பாத்திரவானாய் இருந்தான். ஆண்டவர் உங்கள் மேல என் மேல வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதற்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா? எந்த நற்கிரியைகளுக்கும், அப்ப துர்க்கிரியைகளும் வேதத்திலே உண்டு, வாழ்க்கை நடைமுறையில உண்டு. அப்ப எந்த நல்ல காரியத்திற்கும் நம்ம இணங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வருவாரு அப்படின்னா அவரை வாஞ்சிக்கிறவர்கள் மேல வரமாட்டாரு, அவர் விருப்பப்படுகிறவர்கள் மேல வரமாட்டாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தேசத்துல அதாவது உலகத்துல ஜல பிரகாகம் வந்த பொழுது அங்க புறாவானது உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் நோவாவின் இடத்துல திரும்பி போனது இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆனா ஏன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற முடியல தெரியுமா? பிரேதங்கள் செத்து மிதந்தது. ஜல பிரகாகத்து நிமித்தம் பிரேதங்கள் என்ன செய்தது? செத்து மிதந்தது. அதனால புறாவானது அந்த பிரேதங்களின் மீது அந்த ஜலத்தின் மேல கால் வைக்க முடியல.
ஆனா காக்கா வந்துட்டு வந்துட்டு போனது ஏன் அப்படின்னா அது பிரேதங்களை திங்கக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர், புறாவாகிய தேவ ஆவியானவர் உங்க மேல என் மேல வரணும்னா செத்த கிரியைகள் இருந்தால் நம்ம மேல வர முடியாது. நோவா அனுப்புகிறாரு, அனுப்பின பொழுது கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள கால் வைக்கணும். ஆவியானவர் உங்க மேல என் மேல இறங்கி வரணும்னா நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நான் இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் கிடைக்கலன்னா கிடைக்காது. நான் எல்லாரையும் காட்டிலும் வாஞ்சியா இருக்கிறேன், நீங்க வாஞ்சியா இருக்கிறலாம் மேட்டரே கிடையாது. ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீர்களா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை கூட நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அப்ப அதற்கு முன்னாடி ஒருமனப்படலன்னு கேட்டா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரமும் சொல்லுகிறது அவர்கள் ஒருமனப்பட்டு தான் இருந்தாங்க. ஏன் ஆவியானவர் இறங்கல? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திற்கு வந்தாங்க. எல்லாம் ஒரு இருதயத்திற்கு ஒரே இடத்திற்கு வர்றாங்க. ஆவியானவர் இறங்கினார். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இறங்கணும் அப்படின்னா நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். எலியாவின் சம்பவத்தை கூட கவனித்து பாருங்க. பலிபீடத்தை செப்பனிட்ட பின்பு அவன் எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்த பின்புதான் கர்த்தருடைய அக்கினி இறங்கினது. அதுவரைக்கும் இறங்கல. இதெல்லாம் எலியாவிற்கு தெரியும். நம்ம என்ன சொல்றோம்? எலியாவின் வார்த்தைக்கு கர்த்தர் இறங்கினார் தான். அதை இறங்க வைக்கிறதற்கு எலியா என்னெல்லாம் செய்தார்? அந்த பலிபீடத்தை எப்படியெல்லாம் செப்பனி எடுக்கிறார். அவன் வாய்க்கால வெட்டணுங்கிறான். அந்த பாலைவனத்துல அந்த பாறையில எங்க போய் தண்ணியை கொண்டு வந்திருப்பாங்க. இவ்வளவு பாடுபட்டால்தான் அந்த அக்கினி இறங்க முடியும். இப்ப நான் காரியத்திற்கு வருகிறேன். ஆவியானவர் ஒத்தினைகளின் மீது வந்து இருந்ததினால் அப்ப ஆண்டவர் ஏற்கனவே வந்து அங்க ஸ்டே பண்ணிட்டார். அங்க ஆவியானவர் ஒத்தினைகள் மேல ஏற்கனவே வந்து தங்கிட்டார். ஒத்தினைகளின் மீது ஆவியானவர் வந்து தங்குவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருந்தான். ஆவியானவர் தன்மேல் வருவதற்கு எந்த விதமான தடை இல்லாதவனாய் காணப்பட்டான். இன்னைக்கு பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், அபிஷேகத்தை உணர முடியல. ஏன் உணர முடியல? கர்த்தர் உள்ள வர விடாதபடி ஏதோ ஒரு தடை உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஏதோ ஒரு அசுசி நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஏதோ கர்த்தர் அருவருக்கிற ஏதோ ஒரு காரியம் நம்மளுடைய ஜீவியத்துல இருக்கிறதுனால ஆவியானவர் நமக்குள்ள வர முடியல. அந்நிய பாஷையில பேசுங்கன்னா பேச முடியல, அபிஷேகத்துல நிரம்புங்கன்னா நிரம்ப முடியல, வல்லமையா எழுந்து செயல்படுங்கன்னா முடியல. காரணம் என்ன அப்படின்னா பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற காரணமே கிடையாது. ஆவியானவர் நம்ம மேல வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அபிஷேகத்துல நிரம்புகிறோம்? எவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுகிறோம்? பக்கத்து விட்டுட்டு அங்க இங்க பேசுறது, ஊழியக்காரங்கள்ட்ட பேசுறது, முடியல அப்படின்னா அங்க இங்க சொல்லுகிறது. ஆவியானவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒத்தினைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இருந்ததினால் ஆவியானவர் அவனை விட்டு வேற எங்கேயுமே போகல, அவங்கிட்டே தங்கிட்டார். ஒரு முறை அபிஷேகம் நம்மளுக்குள்ள வந்துடுச்சுன்னா அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு போகணும்னு நினைச்சா கூட போக விடாத அளவிற்கு நம்மளுடைய ஜீவியம் காணப்படணும். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் வந்தாரு போனாரு, ஆனால் ஒத்தினையில் மீது அங்கே தங்கிட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல என் மேல வரணும், வந்து தங்கணும், நம்ம கூட இருக்கணும்னா நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். பரிசுத்த ஆவியானவர் எப்ப வெளியில போகிறாரு? அவரை நாம் துக்கப்படுத்தும் பொழுது, ஆவியானவரை நாம் வேதனைப்படுத்தும் பொழுது, விசனப்படுத்தும் பொழுது அவர் நம்மளை விட்டு போய் விடுகிறார். இந்த ஒத்தினைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடினால் அவன் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் உங்கள் மேல என் மேல இருந்தார்னா நம்ம என்ன செய்வோம்? அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதலாவது, அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஒத்தினியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். ஒத்தினியேல் என்றால் அவன் பெயரனுடைய அர்த்தம் தேவனுடைய சிங்கம். அப்ப இந்த ஒத்தினியேலை கர்த்தர் எப்படி மாத்துறாரு அப்படின்னா ஒரு இரட்சகனாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆவியானவர் உங்க மேல என் மேல இருந்தார்னா அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தவர்களா இருப்போம். சீயோனே உன்னையே விடுவித்துக்கொள், ரட்சித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறார். ரட்சிப்பு அப்படின்னா பாதுகாப்பு என்று ஒரு அர்த்தம் உண்டு. இந்த ஒத்தினைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால் அவன் அநேகரை பாதுகாக்கிறவனாய் இருந்தான். ஆவியானவர் உங்க மேல என் மேல இருந்தாரு, அபிஷேகம் நம்ம மேல நிறைவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறவர்களா இருப்போம்.
குடும்பத்தின் ரகசியங்களை பாதுகாக்கிறவர்களா இருப்போம். ஊழியத்தின் ரகசியங்களை பாதுகாக்கிறவர்களா இருப்போம். நமக்குள் இருக்கிற ஜெப ஜீவியத்தை பாதுகாக்கிறவர்களா இருப்போம். நமக்குள் இருக்கிற பரிசுத்தத்தை பாதுகாக்கிறவர்களா இருப்போம். நம்மளுடைய சபையை நம்ம தான் பாதுகாக்கிறவர்களா இருப்போம். மொர்தெகாயை போட்டு தள்ளணுங்கிறது ஆமானுடைய வேலையா இருந்தது. ஆனால் ஏன் அவன் காவல்காரனாய் போனா அப்படின்னா, அவன் காவல்காரனாய் இருந்த பொழுது ராஜாவை 2 சேவகர்கள் கொலை செய்வதற்கு தீர்மானம் பண்ணினார்கள். ராஜாவை அந்த சேவகனுடைய கைக்கு தப்புவித்ததே இந்த மொர்தெகாய் தான். அவன் பாதுகாக்கிறவனாய் இருந்தான். ராஜா என்பது அபிஷேகத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி வைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் நிமித்தம் அநேகர் பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அபிஷேகத்தின் வல்லமை என்பது முதலாவது பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பாதுகாக்கிறோமா? ஜெப ஜீவியத்தை, ஆண்டவர் கொடுத்த தாளந்த, ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை, ஆண்டவர் கொடுத்த வசனங்களை, வருடாந்தரம் தோறும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறாரு. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நம்ம பாதுகாத்து வைத்திருக்கிறோமா? இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாதவர்களாய், பாதுகாப்பை உடைத்து போட்டவர்களாய் காணப்படுகிறோம். அபிஷேகம் இருந்தாலே போதும், உங்க குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி என்கிற பாதுகாப்பு காணப்படும். உங்கள் குடும்பத்துல இருக்கிற, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் உங்கள் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கும். சத்துருவானவன் உங்கள் குடும்பத்திற்குள்ள வர முடியாது. வியாதி பலவீனம் வர முடியாது. காரணம் என்ன? அபிஷேகம் உங்களை பாதுகாக்கிறது. ஒத்தினிகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடியினால் அவன் இஸ்ரவேலரை ரட்சிக்கிறவனாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவன் ஒரு இரட்சகன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரே. நீங்களும் நானும் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேர் குடும்பத்திற்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறீங்க? தகப்பன் நிர்வாணத்தை சொல்லிக் கொண்டு தெரிந்தானே, இன்னைக்கு மற்றவர்களுடைய குறைகளை வெளியில சொல்லுகிறோமே. ரகசியங்களை பாதுகாக்க முடியல, ஊழியத்தை பாதுகாக்க முடியல, தனிப்பட்ட ஜீவியத்தை பாதுகாக்க முடியல. ஏன் பாதுகாக்க முடியலனா, ஆவியானவர் நம்ம கிட்ட இல்ல, அபிஷேகம் இல்ல. அவன் அந்நிய பாஷை பேசுகிறனே, பேசுறோம். அந்நிய பாஷை பேசுவதில் தவறல்ல. ஆனால் அது உயிரில்லாத அந்நிய பாஷையா இருக்கிறது. ஜீவன் இல்லாத வார்த்தைகளை பேசி என்ன பலன் ஆக போகிறது? நம்மளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டுமே. அபிஷேகம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, முதலாவது நாம் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவர்களா இருப்போம். நீங்க போகிற பிரயாணத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்க எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருப்பார். நீங்க மற்றவர்களை பாதுகாக்கிறவர்களா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் ஒத்தினிகளின் மீது வந்து இருந்ததுனால, அங்கேயே தங்கி இருந்ததுனால, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவனால சும்மா இருக்க முடியல. கர்த்தர் அவனை எழும்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்திருக்கிறாரு. ஆண்டவருக்காக இன்றைக்கு நாம் எழும்பி இருக்கிறோம். இரட்சகராய் ஒத்தினிகளை தேவன் எழுப்பினாரு. உங்களையும் என்னையும் தேவன் எழுப்பணும்ல. யாக்கோபின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால ஏசாவின் கை அவன் மேல் விழுந்து விடாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்தார். தானியேலின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால அந்த நேபுகாத்நேச்சாரு மற்ற குற்றம் சொல்றவங்க எல்லாம் தானியேலுடைய ஜீவனை தொடாதபடி கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால சவுல் அவனை மேற்கொள்ளாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் பாதுகாத்தார். பாதுகாப்புக்காக தனி ஜெபம் என்கிறதெல்லாம் என்னை பொறுத்தது தேவையில்லாதது. கர்த்தருடைய அபிஷேகமே நம்மளை பாதுகாக்க கூடியது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறது. இந்த அபிஷேகம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொன்ன, நம்மளுடைய பாத்திரம் என்றைக்கும் ஆயத்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த அபிஷேகம் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணினார். உங்க குடும்பத்திற்கு நீங்க தான் இரட்சகர். உங்க சபைக்கு நீங்க தான் இரட்சகர். உங்க பிள்ளைகளுக்கு வேற யாரெல்லாம் இரட்சகர் தேவையில்ல, நீங்க தான் ஒரு இரட்சகர். இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு தான் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப போக கூடாதா? போகலாம். மிஞ்சின காரியத்திற்கு போங்க, தலைக்கடுத்த காரியத்திற்கு போங்க. அவர்களோடு சேர்ந்து ஜெபிப்பது தவறல்ல. அவர்களையே இரட்சகராய் நம்பிக்கொண்டிருப்பதுதான் என்னை பொறுத்தளவு தவறு.
கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும் பொழுது அதை காட்டிலும் ஒரு ரட்சிக்கிற வல்லமை நம்மளுக்கு எதற்கு? உங்க குடும்பத்திற்கு நீங்க ரட்சகராய் மாறுங்க. சபையிலே ஆலயத்திலே தூணாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, உங்களை நம்பிதானே சொன்னார். நீங்க தான் உங்க சபையை பாதுகாக்கணும். ஒத்துணையல் என்னும் ஒரு ரட்சகன் இன்று முதல் இந்த அபிஷேகம் உங்க குடும்பத்துல உங்களை ஒரு ரட்சிக்கிறவர்களாய் மாற்ற போகிறது. உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாய் நீங்க தான் மாறப்போகிறீங்க. சிறு வயதுல நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது. தகப்பனார் ஊழியம் அப்படின்னு சொல்லி வெளி ஊழியத்துல பயங்கர பிஸியாவே இருப்பார். அப்ப நாங்க இருந்த வீடு பயங்கர காட்டுக்குள்ள. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பெரிய கிணறு, அதை தாண்டோம்னா ரயில்வே ட்ராக்கு, இந்த பக்கம் மெயின் ஹைவே, அதுல ஏகப்பட்ட பேரு. அந்த பக்கம் ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு செத்துருப்பாங்க, பஸ்ல ஹைவேல ஏகப்பட்ட பேர் மரணம். இந்த பாலடைஞ்ச கிணத்துலதான் அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து கறப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா பயங்கர காடு, அதை கொஞ்சம் தாண்டி போனா சுடுகாடு. தீட்டுகளின் நடுவிலே இருந்த ஆசாரிப்பு கூடாரம் பைபிள் சொல்லுது. இத்தனை பிரச்சனைகள் நடுவுல தான் வீட்டுல இருப்போம். சொந்த பந்தம் யாரு எந்த உறவின் முறையும் ஒட்டு உறவு கிடையாது. ஒரு வீடு கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துலதான் அந்த வீடெல்லாம் இருக்கும். அப்போ ஒரு நாள் இரவு போயிட்டு கேட்டெல்லாம் பூட்டிட்டு, சின்ன கேட்டு பெரிய கேட்டு மெயின் கேட்டு எல்லாத்தையும் பூட்டிட்டு வரும்போது மாதுளஞ்செடி இருக்கும். அந்த மாதுளஞ்செடியில ஏதோ ஒரு தென்னை ஓலை நெளிகிற மாதிரி அம்மா பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே பார்த்தா தூரத்துல பார்த்தா ஒரு பச்சை கலர் பாம்பு அழகா அந்த மாதுளஞ்செடியில அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்குது. அந்த கேட்டுக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும். உள்ள வருவதற்கு பாம்பு எதுக்குள்ளனாலும், இப்ப ஏசிக்குள்ளெல்லாம் பாம்பு வருதுங்கிறாங்க, காருக்குள்ளெல்லாம் பாம்பு வந்து படுத்து கிடக்குது. அவ்வளவு சூட்ல எப்படி படுத்திருக்குன்னு தெரியல. அப்ப அந்த பாம்பு வீட்டுக்குள்ள வருவதற்கு எப்படினாலும் வழி இருக்குது. அப்ப நைட் ஆயிடுச்சு, இனி யாரையும் கூப்பிட்டு அடிக்கவும் முடியாது. அது கொஞ்சம் ரொம்ப அடர்ந்த அந்த அந்த இடம் மாதிரி இருக்கனால யாரையும் உள்ள நம்பி நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்க்கவும் முடியாது. ஒண்ணுமே செய்யல. கூப்பிட்டாங்க, ஒரு செம்பு தண்ணி எடுத்தாங்க, கை வைங்கன்னாங்க. எங்களுக்கு தெரிந்த ஜெபத்தை நாங்க செஞ்சோம். அவங்க வல்லமையா ஜெபிச்சாங்க. அடுத்த நாள் கால ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை நைட்டு இந்த பிரச்சனை கொண்டு வந்து இந்த தண்ணியை ஜெபிச்சு அந்த செடி மேல ஒரே தெளிதான் தெளிச்சுட்டு, வீட்டு வாசல் எல்லா இடத்துலயும் தெளிச்சுட்டு, வாங்க மெஞ்சினது கத்தரால் வந்து போய் தூங்க வாங்கயான்ட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு முழங்கால் நின்று ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. காலையில ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆலயத்துக்கு ஃப்ரெஷ்ஷா கிளம்பி வெளியில போகும்போதே நானும் எங்க அண்ணெல்லாம் பாக்குறோம், எங்கடா ஒரு பாம்பு இருந்துச்சு, போயிருக்கும் போல. நான் கேட்கிறேன், பாம்புங்கம்மா, அது எங்கேயா போயிருக்கோம், சாத்தானா நீயே எந்திர வா அப்படின்னு கூட்டு போறேன். போய்கிட்டு இருக்கும்போது அப்ப வாகன வசதி எல்லாம் கிடையாது. அப்ப நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போகணும் பஸ் ஏறுறதுக்கு. நடந்து சர்ச்சுக்கு போய் பஸ் ஏறலான்னு போனா போற வழியில பாக்குற அந்த பாம்பு ரோட்ல அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கு. நான் சொல்றேன், இந்த பச்சை பாம்பு தாமா நேற்று வந்ததுன்னு. அவங்க ஒரு அடி முன்னாடி வச்சுதான் பாம்பு மிதிச்சிருப்பேன். தாயார் சொன்னது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. உங்களுடைய ஊழியத்திற்கு நீங்க தான் பாதுகாப்பு. இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை நீங்களும் நானும் தான் பாதுகாக்கணும். போதகரை நம்ம தான் பாதுகாக்கணும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை ரட்சகனாய் வைத்திருந்தது ஒரு காலம். இன்னைக்கு அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை இழந்துட்டோம். அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலையே. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக தான் வைத்திருக்கிறார், பாதுகாப்பதற்காக தான் வைத்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு நம்ம அந்த பாதுகாப்பை மற்றவர்களிடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறோம்? அபிஷேகத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். ஒத்துணைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடினால் ஒரே மனுஷனா போய் அந்த கீரியாத்த சோலையை முடிச்சுட்டு வர்றான். அந்த கீரியாத்த ஒண்ணுமல்லாமல் ஆக்கிட்டு ஜெயம் எடுத்துட்டு வருகிறான். ஒரு மனுஷன் ஒரு இஸ்ரவேல் ஜன கூட்டத்தையே ரட்சிக்கிறவனா எழும்புகிறானால் அவனுடைய அபிஷேகம் எவ்வளவு மேன்மை உள்ளது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியது. ஒண்ணு தீர்மானம் பண்ணுங்க, நீங்க தான் உங்க குடும்பத்திற்கு ரட்சகர் என்பதை மறந்து போகாதீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, இந்த அபிஷேகம் ஒத்துணைகளின் மீது இருந்தபடினால் நடந்தது என்ன? அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். நியாயம் விசாரிக்கிறது ஒரு பெரிய ஒரு காரியம், அதை நம்ம மறந்துவிடக் கூடாது. நியாயம் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். இந்த நியாய விசாரிப்பு செய்யும் பொழுதுதான் மோசேக்கு சோர்வே வந்த பொழுது, மோசேக்கு சோர்வடைந்து போய் இவ்வளவு ஜன கூட்டத்தை நான் எப்படி நியாய விசாரிப்பேன்னு சொல்லி மாமனார் ஒரு ஆலோசனை தருகிறார். அப்ப இந்த நியாய விசாரித்தல் என்பது எதை காண்பிக்கிறது? சோர்வடைய செய்கிறது.
ஆனால் இந்த ஒத்தினைகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினால அவன் எல்லாவற்றையும் சோர்வில்லாமல் புது பலத்தோடு நியாயம் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். உங்களோடு போராடுகிற மனிதர்களை கர்த்தர் உங்களுக்கு கீழே கொண்டு வருவார். அபிஷேகம் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமா எழுந்தவர்களை நீங்க நியாயம் விசாரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். யோசேப்பின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததுனால அவனுக்கு விரோதமாய் எழுந்த மனிதர்கள், அவனுக்கு விரோதமாய் எழுந்த சகோதரர்களை ஒரு காலத்தில் அவன் நியாயம் விசாரிக்கிறவனாய் மாறினான். தானியேலின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததினால அவன் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அதிகாரியாய் உயர்த்தப்பட்டான். அவன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவனாய் மாறினான். கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல என் மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற மனிதர்களை நீங்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் மாறிடுவீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை குற்றப்படுத்தின எந்த நாவையும் நீ குற்றப்படுத்தி போடுவாய் என்று பைபிள் சொல்லுது. அப்போ உங்களை குற்றப்படுத்துவதற்கு ஒருவனாலும் முடியாது. ஆண்டவருடைய அபிஷேகம் அது வாக்கு வல்லமைகள் நிறைந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த ஒத்தினையின் மேல் இருந்தபடினால் அவன் எல்லாரையும் ரட்சிக்கிறவனாய் இருந்தான். இரண்டாவது, நியாயம் விசாரித்தான். அநேகரை நியாயம் விசாரிக்கிற ஒரு தைரியத்தை தேவன் தருகிறார். இன்னைக்கு நம்மளே நியாயம் இல்லாமல் இருக்கிறோமே, நம்ம போய் நியாயம் விசாரிக்கலாமா? ஒரு ஊழியத்துல, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நியாய விசாரித்தெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்தது மட்டும் கிடையாது, நியாய விசாரித்து அதற்கான ஆலோசனைகளை சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப தாவீது சொல்லுகிறான், உன் கண்ணை என் மீது வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லும். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா, குடும்பத்துல ஊழியத்துல பிரச்சனை வரும்போது அதை கரெக்டா உட்கார்ந்து விசாரிப்பீங்க. அதை விசாரிச்சு அதற்கு என்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில சொல்லுவீங்க. அதற்கு தேவையில்லாத குழப்பம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரவே வராது. அபிஷேகம் உங்க மேல இருந்துச்சுன்னா, ரெண்டாவது, சரியான ஆலோசனையை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சரியான ஆலோசனையை சொல்லுவீங்க, சரியான முடிவை எடுப்பீங்க. நியாயம் விசாரித்தல் என்பது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய காரியம். மோசே கூட சோர்ந்து போய் விட்டான். ஆனால் இந்த ஒத்தினியேல் என்பது முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் நியாயம் விசாரித்தான். அவன் எல்லாருக்கும் ஒரு நியாயம் விசாரிக்கிறவனாய், நியாயத்தை சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். கடந்த நாட்கள்ல அநியாயம் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அநியாயமான தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில எழுதப்பட்டு இருக்கலாம். ஆனால் அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் அநேகரை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவை என்ற அந்த வார்த்தை உங்களிடத்தில் என்னிடத்தில் நிறைவேறப் போகிறது. நியாயம் விசாரிக்கிற அந்த உயர்வுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். குடும்பத்துல உங்களை கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய வார்த்தை ஒரு காலத்துல தாழ்ந்து போனதா இருக்கலாம். அபிஷேகத்தை பயன்படுத்தினீங்கன்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புத்தியும் அறிவும் ஞானமும் வெளிப்படுகிறது. அபிஷேகத்துல இருந்து ஞானம் கிடைக்கிறது, அறிவு கிடைக்கிறது, புத்தி கிடைக்கிறது. அபிஷேகத்தை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க சரியான நியாயத்தை பேசுறவர்களா இருப்பீங்க, சரியான ஆலோசனை சொல்றவர்களா இருப்பீங்க. இந்த ஒத்தினியேல் என்கிற ஒரு மனிதன் முழு இஸ்ரவேல் குலத்தையும் நியாயம் விசாரித்தான். முழு கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்கிறார். அப்ப எவ்வளவு அந்த அபிஷேகம் பாருங்க. அந்த ஒத்தினியேலை சாதாரணமாய் கடந்தவன், யுத்தத்திற்கு போனவன், சாதாரணமாய் இருந்தவனை நியாயம் விசாரிக்கிற அளவிற்கு அவனை உயர்த்தி விட்டு. இந்த நியாயம் விசாரித்தல் என்றதனுடைய அர்த்தம் என்ன? சரியான ஆலோசனை சொல்லுது. அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா குழப்பமே தேவையில்ல, சரியான டிசிஷன் வாழ்க்கையில எடுப்பீங்க, சரியான முடிவு எடுப்பீங்க. மூணாவது, இந்த அபிஷேகம் ஒத்தினியேல் மீது இருந்தபடினால் அவன் என்ன செய்தான்? அதே 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், யுத்தம் பண்ண புறப்பட்டான். யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்பது எதை காண்பிக்கிறது? யுத்தம் என்பது ஜபஜீவியத்தை காண்பிக்கிறது. தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அவனோடு இருந்த எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்பிட்டு தாவீது என்ன செய்கிறார்னா, உப்பரைகளை போய் படுத்துக்கிறார், உப்பரைகளை போய் சுத்தி பார்க்கிறார், பலகணியில போய் சுத்தி பார்க்கிறார், படுக்கையில போய் படுத்துக் கொள்கிறார். தாவீது ராஜா தான் யுத்தத்திற்கு போகணும். குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவன் யுத்தத்திற்கு போகிறத நிப்பாட்டிட்டான். ஆனால் இந்த ஒத்தினியேல் என்கிற தேவ மனிதன் அவன் மேல் இந்த அபிஷேகம் யுத்தத்திற்கு போக வைத்தது. நீங்களும் நானும் அபிஷேகத்துல நிறைவா இருந்தோம் அப்படின்னா சத்துருக்களை கண்டு பயப்பட மாட்டீங்க. யுத்தம் என்பது யுத்த களம் என்பது ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. எல்லா ஜெபத்திலையும் பங்கெடுப்பீங்க, மணிக்கணக்கா ஜெபிப்பீங்க. இந்த யுத்தம் என்பது சத்துருக்களோடு போராடுகிறத காண்பிக்கிறது.
எந்த சத்துருவை கண்டு பயப்பட மாட்டேங்க. வியாதியா, வா மோதி பார்ப்போம். பயமா, வா மோதி பார்ப்போம். எந்த எந்த விதமான தேவையில்லாத செய்வினையா, மாந்திரிகமா, வா ஆண்டவருடைய அபிஷேகம் என்கிட்ட இருக்கிறது, நான் மோதி பார்க்கிறேன், நான் யுத்தம் பண்ணி பார்க்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், உலகத்துல இருக்கிறவனை பார்க்கல எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவன் யுத்தம் பண்ண புறப்பட்டான். ஜெபத்திற்கு நம்ம புறப்படுவோம், தேவ சமூகத்திற்கு புறப்படுவோம், இருட்டோட ஜெபத்திற்கு புறப்பட்டு வருவோம், மதிய ஜெபத்திற்கு புறப்பட்டு வருவோம், இரவு ஜெபத்திற்கு புறப்பட்டு வருவோம். காலையில ஜெபம், தனி ஜெபம், குடும்ப ஜெபத்திற்கு புறப்பட்டு போவீங்க. இன்னைக்கு ஏன் ஜெபத்திற்கு புறப்பட்டு போக முடியலன்னா, அபிஷேகம் எங்கேயோ அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம். அபிஷேகம் எங்கு குறையுதோ அங்கு ஜெப ஜீவியம் குறைஞ்சிரும். ஜெப ஜீவியம் எங்கு குறைகிறதோ அங்கு அபிஷேகம் குறைஞ்சிரும். இந்த ரெண்டையுமே நீங்களும் நானும் பிரிக்கவே முடியாது. இந்த ஒத்தினிகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்த உடனே அவர் ரட்சிக்கிறவனாய் எழும்பினான். அதற்கு முன்னாடி போய் கீரியாத்தை போய் பிடிச்சிட்டு வரவனா இருந்தான். அதை பிடிச்சிட்டு வந்து காலைப்பிட்ட ஒப்படைச்சான். ஆனால் ஒரு காலம் அபிஷேகம் இவன் மேல வந்த உடனே இவனே ஒரு ரட்சகனா எழும்பிட்டான். இவன் மற்றவர்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லுகிற நியாயாதிபதியா, நியாயத்தை சொல்லுகிறவனாய் மாறினான். மூணாவது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் மோதி பார்க்கலாம்ங்கிற தைரியம் அவனுக்குள்ள வந்துடுச்சு. ஜெபத்திற்கு நீங்க வந்துட்டீங்க, அபிஷேகம் வந்துடுச்சு, அபிஷேகத்துல நிறைவா வந்துட்டீங்கன்னா எந்த போராட்டமா இருந்தாலும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமாய் மாறிடுவீங்க. வியாதியா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், கலகமா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், மனுஷியர்களா இருக்கலாம், உலகத்தின் வல்லமை, அந்தகாரத்தின் வல்லமை, செய்வினை, மாந்திரியம், பில்லிசினி எதுவா இருந்தாலும் ஸ்டேபிளா முழங்கால நின்று பார்ப்பீங்க, தைரியமா நிற்பீங்க. என்ன ஒன்னும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? காரணம், அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு ஏன் எதிர்த்து நிற்க முடியலன்னா, அபிஷேகத்துல எங்கேயோ அடி வாங்கியாச்சு, அபிஷேகத்தை பயன்படுத்தல. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தது என்னைக்கோ, ஆனா இன்னைக்கு ஏதோ ஒன்ன பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஜீவன் இல்லாத வார்த்தைகளை பேசி என்ன ஆக போகிறது? எசேக்கியாவின் காலத்துல பள்ளத்தாக்குல கடந்த எலும்புகள் எல்லாம் சேனையாய் மாத்தினதே கர்த்தருடைய வார்த்தை தானே. கர்த்தருடைய ஆவி போன உடனே அவர்கள் உயிரடைந்தார்களே. ஆதாம உயிருள்ளவனாய் மாற்றினது கர்த்தருடைய சுவாசம் என்கிற கர்த்தருடைய ஆவி. கர்த்தர் தந்த தீபம் தான் கர்த்தருடைய ஆவியாய் காணப்படுகிறது. அப்ப அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா யுத்தத்திற்கு பயப்பட மாட்டீங்க. யுத்தம்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அல்ல, எதிர்த்து வீட்டுக்காரங்கிட்ட அல்ல, ஊழியத்துல கலகம் பண்றவங்கிட்ட இல்ல. நம்மளுடைய யுத்தமோ வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு இருக்கிறது. இயேசுட்ட சீசர்கள் வந்து சொல்றாங்க, நாங்கள் ஆவிகளை துரத்திட்டோம். இயேசு பாராட்டினாரா? ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால சந்தோஷப்படாதீங்க. காரணம் என்ன? உங்களுடைய வேலை இந்த பேய் பிசாசோட போராடுறதல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோட போராடணும். யுத்தம் பண்ணுவதற்கு தயாரா இருக்கணும். அவன் புறப்பட்டான். அபிஷேகம் வந்தோன்னு அவனால சும்மா இருக்க முடியல. அவனோடு போராடின எல்லா சத்துருக்களையும் தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறான். அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா எந்த வல்லமையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பார்ப்பதற்கு தைரியமா எழுந்து போவீங்க. தைரியமா எழுந்து போவதற்கு தான் அபிஷேகம் தேவை. நீங்க படுத்து கிடப்பதற்கு, நம்ம சோர்ந்து போய் கிடப்பதற்கு அபிஷேகம் தேவையில்லை. எலியா சோர்ந்து போன பொழுது தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது, அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பொழுது வனாந்தரத்துல 40 நாள் ஓடுகிறான். ஒரு வரலாற்று சாதனையை எலியா செய்கிறான். வனாந்தரத்துல 40 நாள் எதுவும் இல்லாம ஓட முடியுமா? ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் வந்தோடனே ஓடுகிறான். எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. யுத்தத்தை கண்டு பயந்துடக்கூடாது, போராட்டத்தை கண்டு பயந்துடக்கூடாது. வாழ்வோ சாவோ, மரணமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதில்லை என்று பவுல் சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர் மீது கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்தது. அபிஷேகம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்துச்சுன்னா யுத்தம் பண்ண புறப்படுவோம். அதனுடைய அர்த்தம் என்ன? எதையும் சமாளிக்க, எதையும் எதிர்கொள்ள நீங்களும் நானும் புறப்படுவோம். மரணமா இருந்தாலுமே அதை சிரிச்சுக்கிட்டே ஏற்கக்கூடிய ஒரு தைரியம் நம்மளுக்குள்ள இருக்கும். அடுத்தது, இந்த ஒத்தினிகள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடியினால அவனுக்குள் நடந்தது என்ன? அதே 10வது வசனம், ஆகையால் அவன் கை கூசான் ரிஷி தாயிமின் மேல் பலன் கொண்டு. உங்களுடைய கை பலன் உள்ளதாய் மாறும். சத்துருக்களின் கை பலவீனப்பட்டு போகும். உங்களுடைய கை என்பது கிரியைகளை காண்பிக்கிறது. இந்த கைகளினால்தான் நம்ம கிரியை செய்கிறோம். செய்கை எல்லாம் அந்த கையில தான் இருக்குது. அப்ப உங்களுடைய கிரியைகள் பலம் உள்ளதா இருக்கும். இதற்கு முன்னாடி சந்தேகப்பட்டு
பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு செஞ்ச இந்த கிரியைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பலமுள்ள கிரியைகளாய் மாற்றுக. யோசுவாவின் கிரியை பலமுள்ளதாய் இருந்தது. மோசையின் கை உயர்ந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். மோசையின் கை தளர்ந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்றார்கள். உங்களுடைய கிரியையை ஒருவரால் அசைத்து பார்க்க முடியாது. செத்த கிரியைகள் அகற்றி என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க செஞ்ச செயலை ஒருவரால் மாற்ற முடியாது. யோசுவாவின் சொல்லை கேட்டது போல தேவன் அதன் பின்பு ஒருவர் சொல்லையும் கேட்டதில்லைன்னு பைபிள் சொல்லுது. அந்நாளில் இருந்தது போல இந்நாள் வரைக்கும் இருக்கிறது என்று பைபிள்ல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். காரணம் என்ன? அந்த கிரியைகளை மாற்றி எழுத ஒருவராலும் முடியல, ஒருவராலும் முடியாது. காரணம் என்ன? கர்த்தருடைய அபிஷேகம் இந்த ஒத்தினிகளின் மீது வந்தபடியினால் அவனுடைய கை பலம் கொண்டது. உங்களுடைய கை, உங்களுடைய கிரியை, குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல்கள் பலமா காணப்படணும் அப்படின்னா அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகம் நம்ம மேல இருந்துச்சுன்னா அபிஷேகத்தின் வல்லமை என்ன செய்யணும்? நம்மளுடைய எல்லா செய்கைகளையும் பலமுள்ளதாய் மாற்றுகிறது. ஊழியத்திற்காக நீங்க செய்கிறது பலப்படும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செய்கிற காரியம் பலமுள்ளதா இருக்கும். உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளா இருக்கும். பலமுள்ளதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் செய்தான். தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது. உங்களுடைய கிரியை பலக்கணும். உங்களுடைய குடும்பம் பலத்த குடும்பமாய் மாறணும்னா கர்த்தருடைய அபிஷேகம் தேவை. இது 4. 5வது கடைசியா சொல்றேன், 11வது வசனம். தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. 40 வருஷம் தேசம் என்ன செய்யுதுன்னா அமைதலாயிருந்தது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல வந்துருச்சுன்னா, மற்றவர்கள் பார்த்துட்டாங்கன்னா, மற்றவங்க அந்த அபிஷேகத்தை உணர்ற அளவிற்கு நீங்க நடந்துட்டீங்க, இல்ல கர்த்தருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறத உணர்ந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கூச்சலிட்டு கொண்டிருந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கலகத்தை உண்டு பண்ணினவர்கள் இருக்கிற இடம் தெரியாம அடங்கி போயிருவாங்க. அமைதல் உண்டாயிற்று. அவங்க எல்லாம் அமைதியா போயிருவாங்க. இன்னொன்னு சொல்றேன், அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதி வந்துடும். அவங்க முகத்தை பாருங்களேன், எவ்வளவு அமைதியா இருக்குது. ஒரு காலத்துல சொன்னாங்களா இல்லையா, இன்னைக்கு நம்ம முகத்தை நம்மளே கண்ணாடியில பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ரணவேதனையா இருக்கிறது. நம்மளுடைய முகமா இப்படி மாறி போயிருக்கிறது. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்துல அமைதி உண்டாகணும். உங்கள் நிமித்தம் சபையில அமைதி உண்டாகணும். நான் நடந்த சம்பவம் ஒண்ணு சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு சபையில பயங்கர வல்லமையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். பயங்கர வல்லமையா பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே பயங்கர அபிஷேகம். அன்னைக்குன்னு பார்த்து பொண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எனக்கு ஊழியக்காரர்களுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறாங்க. பிரசங்கமே ஒழுங்கா இருக்கணும், அப்படி இருக்கணும், பயங்கர ஆவியானவர் பயங்கர கண்டிப்பா அந்த சபையில பேசினா. பயங்கர சீர்கேடுகள் நிறைந்த சபை. அப்ப பயங்கர சுத்திகரிப்போட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு தனி ஜபம் செய்யறவங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் ரூம்குள்ள போய் உட்கார்றேன். வெளியில பார்த்தா பயங்கர கூக்குறல். என்னன்னு வெளியில வந்து பாக்குறதுக்குள்ள ஒரு பழைய விசுவாசம் சொல்ற, தயவு செய்து வெளியில வராதிங்க பிரதர். ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு, மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் பயங்கரமான சண்டை, அடிச்சு மண்டையை உடைச்சுக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்க வச்சு சண்டை? சபைக்குள்ள வச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணனே, ஐயோ கைய தட்டி ஆவியில துள்ளி குறைஞ்சதே அந்த மாப்பிள்ளை தானே. அப்ப அபிஷேகம் என்னதான் செய்யுது? மற்றவனுடைய பார்வைக்காக அபிஷேகத்தை பயன்படுத்தாதீங்க. அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் உங்களை குறித்து உங்கள் நிமித்தம் அமைதல் உண்டாகும். உங்க பிள்ளைகளுக்கு உங்கள் நிமித்தம் அமைதல் உண்டாகும். தேசத்துல உங்கள் நிமித்தம் அமைதம், சபையில உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய அமைதி உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய ஜபமே, இந்த ஒத்தினிகளின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபடினால கடைசியாய் வேதம் தெளிவா சொல்லுது, அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் மீது, இயேசுவின் மீது ஆவியானவர் இருந்தபடியினால அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கப்படவும் இல்லை, அவர் கூக்குரல் இடவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நிமித்தம் அமைதல் இல்லை, ஒரு ஊழியன் உங்கள் நிமித்தம் அமைதியை கெடுக்கிறாங்க, அமைதி இல்லை அப்படின்னா, உங்கள் நிமித்தம் யாராவது அமைதியை இழந்து போறாங்க,
அவங்களுடைய மனது வாதிக்கப்படுகிறது, குடும்பத்துல உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அமைதல் இல்லை அப்படின்னா அபிஷேகத்தை எங்கேயோ தொலைச்சிட்டோம். உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அமைதல் உண்டாகணும். இந்த ஒத்தினிகள் கடைசியில அமைதலை கொண்டு வந்து விட்டு அவன் மரணம் தழுவி கொள்ளுகிறான். நம்மளுடைய குடும்பம் அமைதியா இருக்கணும், குடும்பத்துல எப்பொழுதும் ஒரு அமைதல் உண்டாகணும்னா அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் இந்த அபிஷேகத்தை குறித்து, அபிஷேகத்தின் வல்லமை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒத்தினைகளின் அபிஷேகம் எப்படிப்பட்டது? இப்ப நம்ம கண்களை மூடுவோம். இந்த ஒத்தினைகளின் அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறதா? நம்மளை கொண்டு கர்த்தர் ரட்சிக்கிறாரா? இரண்டாவது, அவர் நியாயம் விசாரித்தார். ஆண்டவர் நம்மளை கொண்டு சத்துருக்களை நியாயம் விசாரிக்கிறாரா? நல்ல ஆலோசனைகள் நம் மூலமாய் வெளிப்படுகிறதா? மூணாவது, யுத்தம் பண்ண புறப்பட்டான், தைரியமா எதையும் ஃபேஸ் பண்ண புறப்படுறோமா? நான்காவது, அவன் கை பலன் கொண்டது. உங்கள் குடும்பம் பலன் கொண்டு இருக்கிறதா, பலவீனப்பட்டு இருக்கிறதா உங்கள் குடும்பம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை? ஐந்தாவது, அமைதல் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு அமைதல் உண்டாகிறதா? இல்ல உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டவர்கள் அமைதியாய் அடங்கி போகிறார்கள், கொக்கரித்து கொண்டுதான் இருக்கிறார்களா? காரணம் என்ன? அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் இப்ப நம்ம மேல வரப்போகிறது. ரொம்ப நேரம் இல்ல, ஒரு 2 நிமிடம் நேரம் முடிந்து விட்டது. எல்லாரும் கண்ணை மூடுங்க. இந்த 5 கிருபை, 5 வல்லமை, 5 விதமான தனித்துவம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா இந்த அபிஷேகத்தை பயன்படுத்த போகிறோம். கண்களை மூடி, எனக்கு ஒத்தினையின் மீது இறங்கின கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஆவியில நிரம்பி